ஜஸ்ட்டு ஒரு பேக் பெயினுக்கும் நெக் பெயினுக்கும் ஒருத்தர் வேலையை விட சொல்லிட்டாரு. ஒருத்தர் ஸ்விக்கி ஓட்டுறாரு, அப்போ அவருக்கு மட்டும் வழியே கிடையாது. ஸ்விக்கி ஓட்டுறவரை சும்மா உட்காந்துருக்கு பெட்டி கடை வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமை என்னென்னா, ஒரு அம்மா வந்து குழந்தையவே அபார்ட் பண்ண சொல்லிலாம் அபார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் வர்றாங்க. எனக்கெல்லாம் நெஞ்சு அடைக்குது. இங்கடா இங்கே ப்ரெக்னென்சி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது, கன்சீவ் ஆகிற அளவுக்கு உங்கள் தாங்குற அளவுக்கு உங்கள் முதுகு இல்லைன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ண அம்மாக்கள்லாம் பார்க்குறோம். இது இட்ஸ் ரியலி ஹாரபிள். ஸோ ஒரு நெக் பெயினும் பேக் பெயினையும் இவ்வளோ டாக்டர்ஸ் வந்து மக்களை அட்ரஸ் பண்ண தெரியலங்கிற ஒரு கோவத்தோடு இருக்கீங்கிற உங்கள் மக்கள் உணர்வை நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதனால் மருந்தே இல்லாமல் அதோடைய காரணத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ணணுங்கிறதுல நான் ரொம்ப தீவிரமாக இறங்கி உங்களுக்காக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு எப்போனாலும் ஹெல்ப் பண்ண நான் இங்கே ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓபி தான், அவுட் பேஷண்ட் மட்டும்தான், வெளி நோயாளிகள் பிரிவு மட்டும்தான். இங்கே தங்க வேண்டிய அவசியம் இல்லை. கால் பண்ணுற எல்லோரும் கேட்குற முதல் கேள்வி தான், தங்கணுமா? ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்தோன்னே பேக்கேஜ் தான் சொல்கிறாங்க. சார் 15 days பேக்கேஜ் இருக்குது, ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்ன நோயின்னு கண்டுபிடிக்காமல் பேக்கேஜை பற்றியோ அல்ல உண்மையிலே நான் எதை பற்றியும் பேசுகிறேங்க. வாங்க டே 1ல் அசஸ்மெண்ட். இதனால தான் வந்துச்சு. டே 1ல் 70% பெயினை ஃபிக்ஸ் பண்ணால் தான் ஹோப் டெவலப் ஆகும்.